ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய பூத் ஸ்லிப் வாக்காளர்களுக்கான ஓட்டர் ஸ்லிப் ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து வீடு வீடாக சென்று அவங்கவுங்களுக்கு பூத் ஸ்லிப் வந்து கொடுத்துட்டு வராங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கல அப்படின்னா கடைசி நாள் கூட இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எந்த மாதிரியான விவரங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, பூத் ஸ்லிப் கூட எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னா ஓட்டர் ஐடி கார்டு கம்பல்சரி வேணும். ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வந்து இருக்கணும். இன்கேஸ் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்குது, பட் ஓட்டர் ஐடி கார்டு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பூத் ஸ்லிப் அது கூட வந்து ஒரு ஃபோட்டோ கவர்மெண்ட் ஃபோட்டோ ஐடி கார்டு ஒன்று கண்டிப்பாக தேவை. ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், பாஸ்போர்ட், ஸோ இது போன்ற டாக்குமெண்ட்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகணும். ஒன்று ஓட்டர் ஐடி கார்டு ப்ளஸ் கவர்மெண்ட் ஐடி கார்டு ஒன்று எடுத்துகிட்டு போகணும் ஒரிஜினல். இல்லை என்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்படின்னா ஓட்டர்ஸ் பூத் ஸ்லிப்பு அது கூடவே கவர்மெண்ட் ஃபோட்டோ ஐடி கார்டு ஒன்று எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது 2 இருந்தால் போதும், நம்ம எலெக்ஷனில் ஓட்டு வந்து போடலாம். ஓகே, இப்போது இந்த பூத் ஸ்லிப்பை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா elections.en.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இதனுடைய ஹோம் பேஜில் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சர்ச் பை எபிக் அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே இருக்கட்டும். எபிக் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கேப்சா என்டர் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். அது கீழே வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணதும் உங்களுக்கான ஓட்டர்ஸ் ஸ்லிப் இன்ஃபர்மேஷன் லெஃப்ட் சைடில் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஓட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய பெயர், ரிலேட்டிவ் நேமு, ஏஜ், ஜெண்டர், அப்புறம் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்டு, பாராளுமன்ற தொகுதி என்ன, பாராளுமன்ற தொகுதியினுடைய நம்பரு, சட்டமன்ற தொகுதியின் நம்பர், சட்டமன்ற தொகுதியினுடைய பெயர், எந்த வாக்குச்சாவடி மையத்தில் நீங்கள் ஓட்டு போடணும் அந்த வாக்குச்சாவடி மையத்தினுடைய பெயர், அது கீழே வந்து அந்த வாக்குச்சாவடி மையத்தினுடைய பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்ட் நேமு, பார்ட் சீரியல் நம்பர் அப்படிங்கிறது உங்கள் அந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் லிஸ்ட் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் எத்தனாவது சீரியல் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அந்த பார்ட் சீரியல் நம்பர். அப்புறம் போலிங் டேட் அப்படிங்கிறது என்றைக்கு வந்து தேர்தல், என்றைக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா 23/4/2026 வியாழக்கிழமை காலையில் 7லேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் ஓட்டு போடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஓட்டர் ஸ்லிப்பில் கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.